எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப் அப்ல 100 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட, முடிவில மார்க்கெட் குளோஸ் ஆகும்போது ஒரு பியரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி அனதர் ஒரு நியூ ரெக்கார்ட் ஹைய டச் பண்ணா கூட, பேங்க் நிஃப்டியும் குளோசிங் வந்து பிலோல தான் குளோசிங் ஆயிருக்கு. பியரிஷ்ல தான் குளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆனதுல ஆட்டோமொபைல் செக்டார், மெட்டல்ஸ், பிஎஸ்யூ பேங்க், ஐடி இதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான டெரிட்டரில மூவ்மெண்ட் வந்து இருக்குது. ப்ராஃபிட் புக் பண்ணது ஆர் செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்குது அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார், ஹெல்த் கேர், கன்சியூமர் டியூரபிள், ஃபார்மா, ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், மீடியா வந்து தொடர்ந்து ஃபால் ஆயிட்டு தான் இருக்கு. மீடியா செக்டார்ல. ஸோ இந்த துறை சார்ந்த பங்குகள்ல வந்து செல்லிங் பிரஷர் அண்ட் பேரிஷ் ஃபார்மேஷன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட்ட ரன் பண்ணக்கூடிய முக்கியமான நியூஸ் இன்னைக்கு ஃபால் ஆனதுக்கு முக்கியமான காரணம், இந்தியாவுடைய ஃபேக்டரி குரோத் இதனுடைய டேட்டாஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த் உடைய லோல வந்து இந்த ஃபேக்டரி குரோத் டேட்டாஸ் வந்து இருந்தது. பிஎம்ஐ டேட்டா. ஸோ இதனால மார்க்கெட் வந்து டவுன் சைட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன். ஸோ இதுவுமே இந்த ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க இல்லையா? குறைச்சதுக்கு அப்புறம் அந்த ஜிஎஸ்டி குரோத் வந்து குறைஞ்சிருக்கு. பிஃபோரா அக்டோபர் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1,96,000 96,000 கோடி. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னாப்பா, நவம்பர் மந்த்ல 1,70,000 கோடி. ஜிஎஸ்டி கட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ ரெவென்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதனாலயும் இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. ஈவன் 100 பாயிண்ட் கேப் அப்ல இன்னைக்கு ஓப்பன் ஆனா கூட, டெக்னிக்கல் ரூல்ஸ் படி மார்க்கெட் வந்து கரெக்ட்டா குளோசிங் ஆர் பிரேக் அவுட் நடந்தா மட்டுமே இந்த ட்ரெண்ட் ஃபர்தரா கன்டின்யூ ஆகும். ஈவன் அதாவது இந்த மாரி சைட்வேஸ் மார்க்கெட்ல அப்படியே ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆற மாரி ரைஸ் ஆகும். அதே மாரி என்ன ஸ்பீட்ல ரைஸ் ஆச்சோ, அதே ஸ்பீட்ல ஃபால் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல ஒரு 2 நாள் தொடர்ச்சியா ரைஸ் ஆகுது. அடுத்த 2 நாள் என்ன விஷயம்னே தெரியாம கன்டினியூஸா ஃபால் ஆகுது. இப்ப அடுத்த ஒரு 2 நாள் வந்து கன்டினியூஸா ரைஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த ஒரு ப்ளேல தான் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. பட் இதே ஃப்ளோ வந்து இந்த இடத்துல பாருங்க. ஒரு ஷார்ட் லைனுக்குள்ள இந்த இடத்துல நடக்கும். ஃப்ரீக்வென்ட்டா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் நடக்குது. ரேஞ்ச் பவுண்டு அப்படியே ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. இதுதான் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள என்டையர் ட்ரேடிங்கும் நடக்கிறதா ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டு. அப்போ இந்த இடத்துல பாருங்க. இதையும் இந்த ஹேண்ட்லையும் எடுத்து பாருங்க. ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாரி தான். ஒரு கப், ஒரு கைப்பிடி. அந்த கப்புடைய அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா? அந்த மாரி வருதா? இப்போ இது வந்து ஒரு ஸ்மால் கப் அண்ட் ஹேண்டில் மாரி வருது. இதுக்கு மேல அதாவது 26,310க்கு மேல ஒரு பிரேக் அவுட் நடந்தது. மினிமம் ஒரு 1 டே கேண்டில் பிரேக் அவுட் நடந்ததுனா மட்டுமே ஃபர்தரா இந்த ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும். இதுதான் வந்து டெக்னிக்கல் படி பேசிக்கா பிரைஸ் ஆக்ஷன் உடைய ஒரு ரூல்ஸ். சரி, இப்ப இந்த இடத்துல பாருங்க. ஸ்லைட்டா டவுன் ஆயிட்டே வருது. இந்த டவுன் வந்து பாத்தீங்கன்னாக்கா 25,120, 130 இதுக்கு பிலோல அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டிலாவது டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகணும். ஓகே. டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனனா ஃபர்தரா பெஸ்ட் சப்போர்ட்ங்கிறது வந்து 26,000 தான் உங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஓவரால் ட்ரெண்ட் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு பெஸ்ட் சப்போர்ட் 26,000, 26,010 இந்த ரீஜன் தான் இருக்கும். நாளைக்கும் இன்னைக்கு டே உடைய இந்த லோவ கட் பண்ணும்போது, இந்த ஃபால் வந்து ஃபர்தரா கன்டின்யூ ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்ப இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,310ங்கிறது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஓகே. அப்சைட்ல 26,310 க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ இது இன்னும் பிலோல அதாவது 26,120, 26,130க்கு பிலோல இன்னுமே இந்த செல்லிங் பிரஷர் அதிகமாகலாம். பெஸ்ட் சப்போர்ட் அப்டின்னா, ஓவரால் ட்ரெண்டுக்கு பெஸ்ட் சப்போர்ட் அப்டின்னா 26,000 தான் நமக்கு வந்து பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். 26,000த்துலருந்து திரும்பவும் இந்த ட்ரெண்ட் சைடு வந்து பவுன்ஸ் ஆயிடும். ஸோ இத நீங்களும் போட்டு பாருங்க. ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸா நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர் 3ல வந்து ஸ்டார்ட் ஆகும்.
டைரக்ட் லைவ் கிளாஸும் டிசம்பர் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரஸ்டட் பீப்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதில கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். இதே நம்ம வந்து பேங்க் நிஃப்டிய பார்க்கும்போது, நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன். அ கம்ப்ளீட்டா லாஸ்ட் வீக் ஒரு 2 டேஸா தர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் ட்ரேட் ஆயிருந்தது. நம்ம கூட இந்த இடத்துல சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடக்குது. பேங்க் நிஃப்டில இந்த ரீஜியன்ல. இங்க பிரேக் அவுட் ஆயிட்டு இன்னைக்கே மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப் தான். ஓப்பன் ஆயிட்டு 60,100 வரைக்கும் போகும்னு நம்ம சேனல்ல கூட சொல்லியிருந்தோம். 60,100 வரைக்கும் போகும்ன்ட்டு. இன்னைக்கு என்ன எக்ஸாக்ட் ஹை வந்து 60,113 தான் எக்ஸாக்ட் ஹை. நம்ம வீக்லி வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து இருக்கு. அப்போ இதுவரைக்கும் சைட்வேஸ் அப் ட்ரெண்ட்ல இருந்தது. இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது டிபிகே மெத்தடுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிட்டு, அகைன் ரீடெஸ்ட் ஆகி திரும்பவும் மேல போகுது. இப்ப இந்த இடத்துல இது ரிவர்சல் ஆயிட்டு இந்த ட்ரெண்ட டச் பண்ணிட்டு ரீடெஸ்ட்ன்னு சொல்லுவோம். ரீடெஸ்ட் எடுத்து அகைன் மார்க்கெட் வந்து கீழ ஃபால் ஆகுது. ஓகே. அப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, பெஸ்ட் சப்போர்ட் பேங்க் நிஃப்டிக்கு பெஸ்ட் சப்போர்ட்ன்னா இந்த லைன் தான். அதாவது 53,350 53,300 தான் உங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா, இங்க ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து இங்க சப்போர்ட்டா மாறும். அதே மாரி இந்த ட்ரெண்ட் வந்து இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இந்த ட்ரெண்ட் உடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அப்ப நாளைக்கு ஃபர்தரா இந்த ட்ரெண்ட் வந்து பேங்க் நிஃப்டி பெஸ்ட் சப்போர்ட் 59,320 59,300ங்கிறது நமக்கு பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு. இந்த ரீடெஸ்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? இங்க இருக்கு பாருங்க. 59,850 வரைக்குமே பேங்க் நிஃப்டி அண்டர் தி டவுன் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு இல்லையா? சோ இதுக்கு பிலோல ட்ரேட் ஆற வரைக்கும் 59,850க்கு பிலோல ட்ரேட் ஆற வரைக்குமே இந்த ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். பெஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 59,320 இருக்கும். சோ சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டா தான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சேம் சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும், இந்த ஒரு வே ஆஃப் ட்ரேடிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓவரால் ட்ரெண்ட் சைட்வேஸ் மார்க்கெட் ஃப்ரீக்வென்ட்டா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இந்த மூவ்மெண்ட் வந்து பாருங்க. ஒரு 2 நாள் ரைஸ் ஆகுது. அனதர் 2 நாள் டவுன். இப்போ இங்க வந்து இதே ரேஞ்ச் பவுண்ட் வந்து இந்த ரீஜியன்ல நடக்குதுங்க. 86,100க்கும் 85,500க்கும் இன் பிட்வீன்ல தான் இந்த ட்ரேடிங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு கேப் அப் ஆச்சு. அதாவது இந்த ரீஜனுக்கு மேல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, திரும்பவும் அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நிஃப்டியும் இந்த சப்போர்ட்டுக்கு மேல தான் குளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸும் இந்த சப்போர்ட்டுக்கு மேல தான் குளோஸ் ஆயிருக்கு. அப்ப கேப்ப பார்க்கும்போது, இது அப்படியே ரிவர்சல் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்படி ரிவர்சல் ஆச்சுன்னா, 86,100ங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போர்ட் அதாவது 85,500க்கு எபோவ்ல ட்ரேட் ஆகுற வரைக்கும், இந்த ரேஞ்ச் பவுண்ட் வந்து இதுக்குள்ள திரும்பியும் கன்டின்யூ ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. ஃபைனல் கன்க்ளூஷன்க்கு வந்து வருவோம். நிஃப்டியும் சரி, சென்செக்ஸும் சரி, ஒரு க்ரூஷியல் ஒரு நேரோ ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு டே உடைய லோவ கட் பண்ணா மட்டும் ஃபர்தரா நாளைக்கு வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகும். இன் கேஸ் கேப் அப் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் திரும்பவும் இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள திரும்பவும் சுத்தும். அப்சைடு வந்து ரிவர்சல் ஆயிடும். ஸோ கேப் அப் ஆச்சுன்னா, நாளைக்கு வந்து செல் போறத அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டே உடைய லோவ கட் பண்ணா மட்டும் ஃபர்தரா இந்த ட்ரெண்ட் டவுன் சைடு கன்டின்யூ ஆகும். ஓவரால் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் கமாடிட்டி மார்க்கெட்ட பார்ப்போம். கமாடிட்டி மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு க்ரூட் ஆயில் வந்து இதுவரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆன க்ரூட் ஆயிலு இன்னைக்கு தான் ஆல்மோஸ்ட் ஒரு பிரேக் அவுட் லெவலே ரீச் ஆயிருக்கு. இந்த சைட்வேஸ் சேனல்ல கிளியரா மார்க்கெட் வந்து இப்பதான் பிரேக் அவுட் லெவல ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. ஓகே. ஸோ 5,340க்கு மேல ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது, ஃபர்தரா அப்சைடு வந்து ரைஸ் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 5,500ஆ இருக்கும்.
இன்னைக்கு டே உடைய குளோஸ் வந்து பாருங்க. 5340, 345க்கு மேல இருந்துச்சுன்னா, அடுத்து ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேல அப்சைட்ல க்ரூட் ஆயில் வந்து ரைஸ் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இதே மாரி நேச்சுரல் கேஸும் கிளியர் ரெசிஸ்டன்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து 440ங்கிறது வீக்லி ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஓகே. ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டா இருந்தா கூட, இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது இங்கிருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் தான். ஸோ நாளை மறுநாள் பெஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 414, 415 தான் இருக்கும். இந்த சைட்ல வந்துச்சுன்னா, பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஒரு கரெக்ஷன் வந்து வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இதுக்கு அடுத்து 440க்கு மேல குளோசிங் வந்து நடந்தா மட்டுமே ஃபர்தரா வந்து இந்த ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகும். நேச்சுரல் கேஸ பொறுத்தளவுக்கு. கோல்டு அகைன் நம்ம சொன்ன மாரியே சைட்வேஸ் அப் ட்ரெண்ட்ல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டா அந்த ரெசிஸ்டன்ட் ரீஜியனுக்கு வரும்போது, மார்க்கெட் வந்து ஸ்லோ ஆகுது பாருங்க. இதுவரைக்கும் கன்டினியூஸா ரைஸ் ஆனது கரெக்ட்டா இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் கிட்ட வரும்போது ஸ்லோ ஆவுதா? ஸோ 1,28,500ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 1,29,000க்கு மேல ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆவுதான்னு பாருங்க. ஈவன் கோல்டுலாம் வந்து அகைன் இந்த ஒரு நியூ ஹைய டச் பண்ணா மட்டுமே கோல்டுல வந்து திரும்பவும் வந்து எடுக்கணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஒரு ரூல்ஸ் போட்டு, ஒரு சேஞ்ச் போட்டு டாலர் இண்டெக்ஸ வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுவாங்க. மார்க்கெட் வந்து ஷார்ப்பா கீழ இறங்குறதுக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இந்த ஜோன்க்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனா தான் ஓவரால் ட்ரெண்ட் வந்து ட்ரேட் ஆவுது. ஸோ க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு ஒரு பிரேக் அவுட் லெவல் ரீச் ஆயிருக்கு. நேச்சுரல் கேஸ் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. பை ஆன் டிப்ஸ்ல வந்து இருக்கலாம். கோல்ட பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆவுது. ஃபைன். தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ. வாழ்த்துக்கள். நன்றி.